தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தனிநபர் ஒருவர் பொதுப்பாதையை ஆக்கிரமித்ததால் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சின்ன ஓவுலாபுரம் கிராமத்திலிருந்து விவசாய பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையானது கடந்த 2009-10 நிதியாண்டில் 10,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீர்படுத்தப்பட்டு தார் சாலையாக அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் திடீரென அப்பாதை தனக்கு சொந்தமானது என கூறி மண்ணை கொட்டி அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். அங்கே அந்த ஏரியாவில் விளையிற திராட்சையெல்லாம் இங்கே ஒயின் ஃபேக்ட்ரிக்கு வெட்டி கொண்டாந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு மாதமாக அந்த ரோடை வெட்டி மண்ணை போட்டு ஒரு ஆள் மட்டத்துக்கு உயரமாக போட்டு மறைச்சதுனால நாங்கள் வெட்டி கொண்டாந்து கொடுக்க முடியாமல் சரக்குகளை பூரா கீழே தரையில் வெட்டி விட்டு விவசாயிகளுக்கு பயங்கர பாதிப்பாயிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். கலெக்டர் வரைக்கும் அந்த தகவல் போயிருக்கு, கீழே வெட்டி விட்டது. இங்கே அது திறந்திருந்தோம்னா அந்த கீழே வெட்டி விடுற சரக்கு இங்கே கொண்டாந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஏதோ விவசாயிகளுக்கு அது நல்ல ஒரு வரவாக இருக்கும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தை பராமரிக்குமாறு மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் இக்கல்லூரியில் உள்ள மைதானம் புதர் மண்டி காணப்படுகிறது. குறிப்பாக வாலிபால் நெட் மற்றும் உடற்பயிற்சி செய்யும் இடங்கள் தெரியாத அளவிற்கு விசச்செடிகள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் மாணவிகள் விளையாட முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் தடுப்பு கட்டையில் ஏறி நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டிவனத்தில் இருந்து கூட்டேரிப்பட்டு நோக்கி சென்ற பேருந்து ரயில்வே மேம்பாலத்தை கடக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி நின்றது. இந்த விபத்தில் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் ஓட்டுநரை முற்றுகையிட்டு பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை விடிய அரசின் அதிகாரிகள் உடனடியாக சரி செய்யாததால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. தேக்கம்பட்டி பவானி ஆற்றில் இருந்து கோவை தொண்டாமுத்தூர் பகுதிக்கு குடிநீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் வனபத்திர காளியம்மன் கோயில் மேட்டுப்பாளையம் இடையே சமயபுரம் பெட்ரோல் பங்க் அருகே குடிநீர் குழாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி சாலையில் வீணாக சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே எருது விடும் விழாவில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வளையாம்பட்டு ஊராட்சியில் தை திருவிழாவையொட்டி நடைபெற்ற எருது விடும் விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இந்த நிலையில் காளைகளை அடக்க முயன்ற 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றனர். இதில் படுகாயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆபத்தான முறையில் நடைபெறும் பாலத்தின் கட்டுமான பணிகளால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். பூசித்தேரி கிராமத்தில் நெடுஞ்சாலையில் தாழ்வான இடத்தில் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாலம் பாதுகாப்பு அம்சங்கள் ஏதுமின்றி கட்டப்படுவதால் விபத்துகளில் சிக்கும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணிகள் குறித்த விவரம், கட்டுமான பணியின் மதிப்பு, ஒப்பந்ததாரர் யார் என்ற விவரப்பலகையும் இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். பாலம் கட்டுறாங்களோ ஒழிஞ்சு அது தரம் இல்லாத அதை பற்றி கிடையாது. பொதுமக்கள் போக்குவரத்து, அதாவது பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு இதால் பசங்களை ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது முன்னெச்சரிக்கை பல எதுவுமே இல்லை. பாருங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். அந்தாண்ட பக்கமும் இந்தாண்ட பக்கமும் எதுவும் இல்லை. ராத்திரியில் வர்றவங்க இதால் பல பேர் இங்கேருந்து நெய்வேலி இந்தாண்ட சென்னை வரைக்கும் போகிறவங்க இதால் வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. இங்கே எந்த தகவல் பலவையும் கிடையாது. இங்கே பாருங்க, பக்கத்தில் கூட பார்த்தா தெரியும். உளுந்தா போய் விழ வேண்டியது, அந்தாண்ட பக்கம் உளுந்தா சாக வேண்டியதுதான். அதனால முன்னெச்சரிக்கை பல இதையும் ஒரு சேஃப்டியை இங்க யாருமே கடைபிடிக்கல. ஃபர்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அணை திறப்பு விழாவுக்கு விடியா திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மிகவும் தாமதமாக வந்ததால் விவசாயிகள் அவதிக்குள்ளாகினர். வேடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து விடியா திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாசனத்திற்காக நீரை திறந்துவிட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 8 மணியளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் 11 மணி ஆகியும் வரவில்லை. இதனால் கால் கடுக்க காத்திருந்த விவசாயிகள் குடிநீர், உணவு போன்ற எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாததால் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செல்போன் டவரில் ஏறி உப்பாறு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து BAB பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தண்ணீர் திறந்து விடுவதாக கூறி ஏமாற்றி அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் உப்பாறு அணையின் பொறியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அருகில் இருந்த செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி விவசாயிகள் தண்ணீர் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலையின் நடுவே அமைந்துள்ள மின்கம்பத்தை விபத்து ஏற்படும் முன் அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கும்பகோணம் மேலக்காவேரியில் சமீபத்தில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்றது. அப்போது சாலையின் நடுவிலேயே விட்டுவிட்டு சாலை விரிவாக்க பணி முடிக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் மின்கம்பங்களில் மோதி விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் விபத்து ஏற்படும் முன் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை வேறு இடத்தில் மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என கூறிய விடியா திமுக அரசை திருவண்ணாமலையில் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் கிண்டல் செய்யும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை வளாகம் எதிரே கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என கூறி ஏமாற்றி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அப்போது விடியா அரசு மக்களின் துயரை கண்டுகொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தரையில் அமர்ந்து ஹோட்டல் உணவை சாப்பிட்டு விடியா திமுக அரசை கிண்டல் செய்தனர். தனி பட்ஜெட் என்று சொல்லி ஏமாத்துது இந்த வேளாண் துறை அமைச்சர். 2023 செப்டம்பர் மாதம் 13,500 ஏக்கர் விளைநிலங்களை பறித்து வர சாப்பாட்டை வாய்க்கு வர சாப்பாட்டை அழிச்சாரு. NLC 3வது சுரங்கத்துக்காக நிலமெடுத்து இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் 3 ஆண்டாக ஒருங்கிணைந்த திட்ட கையெழுத்து தராமல் ஏமாற்றி நிலத்தடி நீர் உயர்த்துவதாக கூறி 450 கோடி சுவாகா பண்ணார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மயானத்திற்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிக்க முயல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாமியார்பேட்டை தென்புறம் உள்ள மயானத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த ஒருவரின் உடல் புதைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் சடலத்தை புதைத்ததாக அதிகாரிகளிடம் பொய் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. வருவாய்த்துறை சர்வேயர் அளவீட்டில் மயானத்துக்கு சொந்தமான இடத்திலேயே உடலை புதைத்தது தெரிய வந்துள்ளது. ஆகையால் பொய் புகார் அளித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதில் தென்புறம் உள்ள மயானத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு டெத் ஆகிடுச்சு. அதை கொண்டாந்து அடக்கம் பண்ணான். அவர் போய் சுப்பிரமணியன் சொல்கிறவர் சுப்பிரமணி, அதாவது முத்தையப்பிள்ளை சுப்பிரமணி, அவர் போய் பொய்யான புகாரை மேலிடத்துலலாம் சொல்லி எங்கள் பேரில் ஒரு இதுக்கு அறிக்கை கொடுத்து அவங்க மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் பண்ணி எங்களை ஏன் அவங்ககிட்ட இடத்துல கொண்டு வச்சிங்கன்னு சொல்லி அடுத்து அவங்க சர்வேயர் மற்றவங்க பெரியவங்க அங்கே அதிகாரிகள் அளந்து பார்த்த இடத்துல எங்களுக்கு தான் அது அந்த இடம் சேருது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருந்த குடிசை வீடு தீப்பிடித்து நாசமானது. தூத்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த டோல்ஃபஸ் எனும் மாற்றுத்திறனாளி முதியவர் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடிசை வீடு அமைத்து தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் வீட்டின் அருகே எரிக்கப்பட்ட குப்பைகளில் இருந்து தீ பரவியதில் குடிசை வீடு முற்றிலும் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழாவில் விற்பனை செய்யப்பட்ட சுண்டலில் புழு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் 6வது புத்தக திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இங்கு மகளிர் சுய உதவி குழுவினரால் நடத்தப்படும் உணவகத்தில் விற்பனை செய்யப்பட்ட சுண்டலில் புழு இருந்துள்ளது. இதனையடுத்து அதனை சாப்பிட்ட அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. விடிய அரசின் உணவு பாதுகாப்புத் துறையினர் முறையாக ஆய்வு செய்யாததை அலட்சியத்துக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள பேருந்து நிறுத்த நிழற்கூடத்தை புதிதாக கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அழகாபுரி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி அருகில் உள்ள பேருந்து நிறுத்த நிழற்கூடம் மிகவும் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் விபரீதம் ஏதேனும் ஏற்படும் முன் சேதமடைந்த நிழற்கூடத்தை அகற்றிவிட்டு புதியதாக கட்டித்தர நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை யாரும் கண்டுக்கிற மாட்டுறாங்க. அதுபோக வீடியோ அழகாபுரி ஊராட்சி மன்ற தலைவர் அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டேன். ஏடிட்டையும் பேசியாச்சு. எந்த ஒரு இதுவும் இருக்க மாட்டாங்க. பல முறை மனு அளிச்சாச்சு. யாரும் அதை கண்டுக்கிற மாட்டுறாங்க. இந்த அரசு புதுப்பித்து புதுசாக கட்டணம் கட்டித்தரணும் எங்களுக்கு. திண்டுக்கல்லில் தொடர் முகூர்த்த தினங்களையொட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டுக்கு பனிப்பொழிவின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. மேலும் வருகின்ற 21 மற்றும் 24ஆம் தேதி சுப முகூர்த்த தினங்களையொட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.